ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நண்பா, ஆர் யூ ரெடி? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணி பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கிரேட் 11ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஸோ 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிங்டம் ஃபங்கை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் பாதி தான் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேச்சர் எப்படி இருக்கு, ஃபங்கையோட ஹேபிட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் யூனிசெல்லுலாரா என்ன எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன இருக்குது ஃபங்கைஸில், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் ஃபங்கைஸ் எப்படி இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு ஃபங்கைஸ்ல, இதெல்லாம் ஓவராலா ஒரு கிங்டம் ஃபங்கை பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பேசஸ் ஆஃப் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்கை. இந்த பேஸ் பண்ணி என்ன பேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க ஃபங்கை பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் மைசீலியம் எப்படி இருக்கு, ஃப்ரூட்டிங் பாடிஸ் எப்படி இருக்கு, ஸோ மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி 4 கேட்டகரியா பிடிச்சிருக்காங்க ஃபங்கைஸை. ஸோ ஃபைகோமைசிட்டஸ், ஆஸ்கோமைசிட்டஸ், பெசிடியோமைசிட்டஸ், டியூரோமைசிட்டஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 4 டைப்ஸ் ஒன்று அதோட நேச்சர் ஹேபிட் எப்படி இருக்கு, ஸோ ரீப்ரொடக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கு, அதோட வாட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தட் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபேகோமைசிட்டஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. ஸோ ஃபேகோமைசிட்டஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கல் ஃபங்கல். ஆல்கல் ஃபங்கைன்னு வந்து ஒரு காமனான இன்னொரு பேர் கூட இருக்கு, காமன் நேம் இருக்கு ஃபேகோமைசிட்டஸ்க்கு. ஓகே, ஸோ ஹேபிடேட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கே அக்வாட்டிக்கா இருக்கு. ஸோ அக்வாட்டிக் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெத் அண்ட் டீக்ளேயிங் மேட்டர்ஸ்லயுமே இருக்கு. அண்ட் லாஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபைகோமைசிட்டஸ்ல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஆப்ளிகேட்டிவ் பாராசைட்டா இருக்கு. ஸோ ஆப்ளிகேட்டிவ் பாராசைட் அப்படின்னா என்ன அப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆப்ளிகேட்டிவ் பாராசைட்னாலே நமக்கு தெரியும், ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ள வாழ்றது. ஆப்ளிகேட்டிவ்னா கம்பல்சரியா அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை, அப்பதான் அதோட லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டா ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால ஆப்ளிகேட்டிவ் பாராசைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆன் பிளான்ஸ். ஸோ மைசிலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்க என்ன இருக்கு, ஏசெப்டே அண்ட் என்னவா இருக்குது, இங்க ஏசெப்டே அண்ட் சீனோசயாட்டிக்கா இருக்கு. ஸோ ஏசெப்டே அப்படின்னா என்ன, செப்டேனா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம செப்டே அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தோம். ஸோ செப்டே அப்படின்னா கிராஸ் வால் இருக்குன்னு அர்த்தம், கிராஸ் வால் இருக்குன்னு அர்த்தம். ஏசெப்டே அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசெப்டே அப்படின்னா கிராஸ் வால் கிடையாதுன்னு அர்த்தம், கிராஸ் வால் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பிரான்ச் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, நடுவில் வந்து கிராஸ் வால் இருக்கு அப்படின்னா அது செப்டே, அது இல்ல அப்படின்னா அது ஏசெப்டே. இப்போ என்ன சொல்றாங்க, இல்லன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி கிராஸ் வால் என்னவா இருக்காது, இல்ல இருக்காது, வெறும் என்ன இருக்கும், டாட் 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 ஆன மல்டி நியூக்ளியேட்டட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அது சீனோசயாட்டிக் மல்டி நியூக்ளியேட்டடான மட்டும்தான் இருக்கும், அது கிராஸ் வால் கிடையாது. இங்க ஏசெப்டே கிராஸ் வால் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபைகோமைசிட்டஸ் மட்டும்தான் ஏசெப்டே அண்ட் சீனோசயாட்டிக்கா இருக்கு. மிச்சம் எல்லாமே இருக்கக்கூடிய ஆசோமைசிட்டஸ், அப்புறமா வந்து பெசிடோமைசிட்டஸ், டியூரோமைசிட்டஸ் எல்லாமே செப்டே அண்ட் பிரான்ச்டா இருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் சொல்றாங்க. இது எங்க டேக் பிளேஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ஜூ ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஏ பிளானோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஜூ ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, மொட்டைல் ஃபிளாஜெல்லா இருக்கும், மொட்டைலா இருக்கும். அதே ஏ பிளானோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன, நான் மொட்டைலா இருக்கிறது ஏ பிளானோ ஸ்போர்ட்ஸ். இது எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இங்க நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியத்துல தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்பொராஞ்சியத்துல. எப்படி, எண்டோஜினியஸ். எண்டோஜினியஸ்னா என்ன, உள்ளன்னு அர்த்தம். ஸோ எண்டோஜினியஸ் என்ன ஆகுது, ஸ்போர்ட்ஸ் வந்து உள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகுது. எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, உள்ள ஸ்பொராஞ்சியம்குள்ள ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். இப்போ என்ன செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ல ஜைகோஸ்போர்ட்ஸ், எஸ் ஜைகோட் ஃபார்மேஷன் எப்போ நடக்கும், ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் பண்ணா ஜைகோ ஃபார்மேஷன் நடக்கும், ஜைகோஸ்போர்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன மெத்தட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா, கேமெட்ஸ் கேன் பி சிமிலியரா இருக்க, மார்ஃபாலஜிக்கலா சிமிலியரா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஐசோகேமஸ்னு சொல்றாங்க. ஸோ ஐசோகேமஸ் அப்படி பாருங்க. ஸோ ஐசோகேமஸ்க்கு என்ன இருக்காதுன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காது. ஸோ அப்ப எதை வச்சுங்க சிமிலியர்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டெயின், பாசிட்டிவ் ஸ்டெயின், நெகட்டிவ் ஸ்டெயின், இதை வச்சு தான் என்ன சொல்றோம். ஸோ ஐசோகேமஸ் நம்ம வந்து மார்ஃபாலஜிக்கலா சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்சிமிலியரா இருக்கக்கூடியது அனிசோகேமஸ். ஸோ அனிசோகேமஸ் அப்படின்னா என்ன, ஸோ அனிசோகேமஸ் என்ன அப்படின்னா, இதுல எப்படி இருக்கும், மேல் வந்து ஸ்மாலரா இருக்கும். ஓகேங்களா? ஃபீமேல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, இங்க லார்ஜரா இருக்கும். பட் ரெண்டுமே மொட்டைல், ரெண்டுத்துக்குமே மொட்டைல்னா ரெண்டுமே மொட்டைலா இருக்கும்.
இல்ல அப்படின்னா நான் மொட்டைலா இருக்கும் ரெண்டுமே. ஓகேங்களா? ஏதர் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே மொட்டைலா இருக்கும். இல்ல ஏதர் ஃபீமேல் அண்ட் மேல் எப்படி இருக்கும்? நான் மொட்டைலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊகேமஸ். ஊகேமஸும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ மேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மாலரா தான் இருக்கும். மேல் வந்து ஸ்மாலரா இருக்கும். அதுவே ஃபீமேல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? லார்ஜரா இருக்கும். பட் லார்ஜரா இருக்க ஃபீமேல் எப்படி இருக்கும்? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் மொட்டைலா இருக்கும். லார்ஜரா இருக்க ஃபீமேல் எப்படி இருக்கும்? நான் மொட்டைலா இருக்கும். ஸ்மாலரா இருக்க மெட்டல் எப்படி இருக்கும்? மொட்டைலா இருக்கும். ஸோ மொட்டைலா இருக்கக்கூடியது ஸ்மாலா இருக்கும். ஸோ எக்ஸெல்ஸ் எப்படி இருக்காங்க? இம்மொட்டைலா இருக்கு. ஸ்பெர்ம் செல்ஸ் எப்படி இருக்காங்க? மொட்டைலா இருக்கு. இது வந்து ஊகேமஸஸ் சொல்றாங்க. ஸோ புரிஞ்சுச்சிங்களா? ஸோ ஐசோகேமஸ்னா என்ன, அனிசோகேமஸ்னா என்ன, ஸோ ஊகேமஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். டிஸ்டிமிலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் இன்வால்வ் ஆகுது? மியூக்கர் இன்வால்வ் ஆகுது. ஸோ ரைசோபஸ் எங்க பார்ப்போம் நம்ம? ஸோ பிரெட் மோல்ஸ் இருக்குல்ல, நம்ம சாப்பிடுவோம்ல பிரெட், அது ஒரு 2 நாள் வச்சோம் அப்படின்னா அது மேல ஃபங்கஸ் வருது பாத்தீங்களா, அதுதாங்க ரைசோபஸ். ஸோ இம்பார்ட்டன்டான ஒன்று என்னன்னா ஆல்பகோ எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாராசிட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்ட் லீஃப். ஸோ மஸ்டர்ட் லீஃப்ல இருக்கக்கூடியது தான் வந்து ஆல்பகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மறந்துடாதீங்க. ஸோ ஃபேகோசைட்டஸ் பத்தி கிளியரா இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்கோமைசிட்டஸ். ஸோ ஆஸ்கோமைசிட்டஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க? சாக் ஃபங்கை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன காமன் நேம்? சாக் ஃபங்கைன்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேம் இருக்கு. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஃபங்கை பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலாரா தான் இருக்கும் எல்லாருமே. ஸோ எக்ஸப்ஷனல் கேஸ் ஒரே ஒன்று மட்டும்தான் வந்து யூனிசெல்லுலரா தான் இருக்கும். அது என்னது அப்படின்னா ஈஸ்ட் சார்கோமைசிஸ். ஸோ ஈஸ்ட் மட்டும் தான் யூனிசெல்லுலரா இருக்கும். ஸோ மல்டி செல்லுலார் தான் எல்லா ஃபங்கை இருக்கும். பெனிசிலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெனிசிலின் என்னது? குவீன் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. அதை யார் சொன்னாங்க? அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தான் பெனிசிலியத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேபிடேட் லைஃப் சைக்கிள்ல எங்க வாழக்கூடியதா இருக்கு? சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கு. சாப்ரோஃபைட்டிக் மீன்ஸ் வாட்? டெத் அண்ட் டீக்லேயிங் மேட்டர்ஸை டீகம்போஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ பாரசிட்டிக்கா இருக்கு. ஹாஸ்ட் கண்டிப்பா ஒருத்தர் தேவை. எதர் பிளான்ட்ஸ் ஒரு அனிமல்ஸ் ஒரு ஹாஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? காப்ரோஃபைலசிஸ் அப்படின்னா இது எங்க வளருது? இந்த ஃபங்கஸ் எங்க வளரும்? முக்கியமா டங், க்ரோயிங் ஆன் டங், சாணியில இருக்குல்ல, அந்த டங்ல வளரக்கூடியது தான் வந்து காப்ரோஃபைலசிஸ். இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா? இது எங்க நடக்குது, எந்த இதுல நடக்குதுன்னு கேட்பாங்க. ஆஸ்கோமைசிட்டஸ்ல நடக்குது. ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் மென்ஷன் திஸ் மைசிலியம். ஸோ மைசிலியம் என்ன சொன்னா, except the Phycomycetes, all of them will have a septate and branched. So asexual reproduction, see, so in this conidia is involved. So conidia produce ஆகும் asexualல. எங்க produce ஆகும் பாத்தீங்கன்னா வந்து conidioporesல produce ஆகும். Conidia are produced exogenously. exogenous என்ன அர்த்தம்? வெளியேன்னு அர்த்தம். So exo அப்படின்னா exitன்னு வச்சுக்கோங்க. So endo அப்படின்னா இன்சைட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸோஜினஸ்னா என்னது? எக்ஸோ வெளியே ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுது? ஸ்பெஷல் மைசிலியம் கொனிடோஃபோரஸ்ல ஃபார்ம் ஆகுது. இந்த கொனிடியா ஜெர்மிட்டாய் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணி தரும்? மைசிலியத்தை ஃபார்ம் பண்ணி தரும். ஸோ மைசிலியம்னா என்ன? அது முன்னாடி ஹைஃபே படிச்சிருப்போம். ஸோ ஹைஃபே எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஸோ ஹைஃபே வந்து ஒரு த்ரெட் லைக்கா இருக்கும். அந்த த்ரெட் லைக் வந்து ஒரு நெட்வொர்க்கா ஃபுல்லா கவர் ஆகும் போது அதுக்கு பேர் தான் வந்து மைசிலியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? கொனிடியா வந்து ஜெர்மினேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுங்க? மைசிலியம் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் எடுத்தோம்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆஸ்கோஸ்போர்ஸ் எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல அன்ஃபேவரபிளா கண்டிஷனா இருக்கும் போது ஃப்ரூட்டிங் பாடிஸ் இப்படி பியர் ஆகும். ஸோ ஃப்ரூட்டிங் பாடிஸ் பியர் ஆகும் போது மேல என்ன ஆகும்? அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இப்படி நிற்கும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு மேல கவர்ட் ஆகி ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஆஸ்கோஸ்கார்ப்ஸ். சோ ஆஸ்கோகார்ப்ஸ் சொல்றாங்க. பாருங்க, சோ ஆசிஸ் ஆர் அரேஞ்ச் இன் தி வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அரேஞ்சா இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஆஸ்கோகார்ப்ஸ் சொல்றாங்க. சோ அந்த ஆஸ்கோகார்ப்ஸ் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் வெளியே வந்து இந்த மாதிரி அட்டாச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து ஃபேவரபிளா கண்டிஷன் வரும்போது அது கரண்ட்ல அப்படியே பறந்து போகும். ஏர் கரண்ட்ல அப்படியே பறந்து போய் அது மேல ஒரு கவரிங்கும் இருக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் அந்த ஆஸ்கோகார்ப்ஸ் மேல கவரிங் இருக்கும். சோ எப்போதான் அந்த போர்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெர்மினேட்டா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? நம்மளுக்கு மைசிலியத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஆஸ்பர்கில்லஸ், ஸோ கால்விசெட், நியூரோஸ்போரா வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நியூரோஸ்போரா எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ பயோகெமிக்கல் ஒர்க்ல யூஸ் பண்றோம் அண்ட் ஜெனடிக் ஒர்க்லயும் யூஸ் பண்றோம். ஸோ நியூரோஸ்போரா எங்க யூஸ் பண்றோம்? பயோகெமிக்கல் அண்ட் ஜெனடிக் ஒர்க்ல யூஸ் பண்றோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, another one is edible membrane. edible members யாருன்னா இங்க பாருங்க, மாரல் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஸோ மாரல் அண்ட் ட்ரஃபிள்ஸ் என்ன பண்றாங்க? எடிபிளா சாப்பிடக்கூடியதா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. டேஸ்ட் வைஸும் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பசிடியோ மைசிட்டஸ்.
ஸோ பெசிடியோமைசிட்டஸ்க்கு காமன் நேம் அதிகமா இருக்கு. ஒன்று வந்து மஷ்ரூம் சொல்லுவோம், பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ், எல்லாமே இதுக்கு பேர் வந்து பெசிடியோமைசிட்டஸ் தான். இது காமனான நேம். ஸோ ஹேபிடேட் எங்க வளருது பார்த்தீங்கன்னா சாயில வளரக்கூடியதா இருக்கு, இல்லைன்னா ட்ரீஸ்ல ட்ரீ டம்ஸ்ல வளரக்கூடியதா இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னாலும் பாராசைட்டிக்கா இருக்கு. ஸோ லிவிங் அ பிளான்ட் பாடிஸ் ஆன பாராசைட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஸ்ட், ஸ்மட்ஸ், இது எல்லாமே டிசீஸ் காசிட்டிவா இருக்கு. பாராசிட்டிக் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு ஃபங்கஸ். ஸோ மைசிலம் ஆல்ரெடி நோ தட் பிரான்ச்ட் அண்ட் செப்டே. asexual reproduction, if you talk about the asexual reproduction, இங்க asexual reproduction இல்ல அப்படின்னு சொல்றாங்க. asexual reproduction are generally not found, only vegetative reproduction. அதுவும் என்ன மெத்தடு? fragmentation. fragmentationனாலே என்னங்க ஸ்மால் பீசஸா பிரேக் டவுன் ஆகும். ஸ்மால் பீசஸா பிரேக் டவுன் ஆகக்கூடியதா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய fragmentation மெத்தட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாருங்க, இங்க வந்து செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எந்த இதுல வந்து செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட் கேட்பாங்க. அப்போ என்ன மைசிட்டஸ்ல? பெசிடியோமைசிட்டஸ்ல செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளாஸ்மோகாமி. ஸோ பிளாஸ்மோகாமி அக்கர் இந்த ஃபியூஷன் ஆஃப் டூ வெஜிடேட்டிவ் சொமேட்டிக். ஸோ பிளாஸ்மோகாமினா என்ன சொல்றாங்க? அங்க ரெண்டுமே என்ன ஆகுது? இன்வால்வ் ஆகுதுங்க. ரெண்டு நியூக்ளியஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிசல்டன் இந்த டைகாரியோட்டிக். ஸோ டைகாரியோட்டிக் which gives to the basidium. ஸோ பெசிடியத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பெசிடியத்துக்குள்ள பெசிடியம் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கேரியோகிராமி அண்ட் மயோசிஸ் அக்கர் இன் பெசிடியத்தில் அக்கர் ஆகும்போது அங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது பெசிடியோ ஸ்போர்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸோஜீனியஸ்லியா இருக்கு. எக்ஸோஜீனியஸ்னா என்ன? பெசிடியோ ஸ்போர்ஸ் எக்ஸோனா வெளியே வெளியே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? பெசிடியம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பெசிடியோ ஸ்போர்ஸ் ஆர் எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ்ட் ஆன் த பெசிடியத்துல. ஸோ இப்போ என்ன ஆகுது? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ்ல இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது பெசிடோகார்ப். ஸோ பெசிடோகார்ப்ஸ் வந்து என்ன ஆகும்? ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாருங்க. ஸோ பெசிடியா எப்படி அரேஞ்ச் இருக்குது? இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் கால்ட் அஸ் பெசிடியோகார்ப்ஸ். பெசிடியோகார்ப்ஸ் வந்து அரேஞ்ச் இருக்கு இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ். இதாங்க ஃப்ரூட்டிங் பாடிஸ். அது வெளியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் இருக்கிறது தான் வந்து பெசிடியோகார்ப்ஸ்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள் இன்வால்வ் ஆகுது இந்த பெசிடியோகார்ப்ஸ்ல? அகார்கஸ் மஷ்ரூம் சொல்றாங்க, கிஸ்டல் கோஸ் மட்டன் சொல்றாங்க, புசினியா அப்படின்னா வந்து ரஸ்ட். ஓகேங்களா? புசினியா தான் வந்து ரஸ்ட் ஃபங்கஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டியூட்ரோமைசிட்டஸ். டியூட்ரோமைசிட்டஸ்க்கு ஒரு காமன் நேம் தான் இம்பர்ஃபெக்ட் ஆன ஒரு ஃபங்கை. இது காமன் நேம் என்ன சொல்றாங்க? இம்பர்ஃபெக்ட் ஆன ஒரு ஃபங்கை. வாங்க ஹேபிடேட் பார்த்துடலாமா? ஸோ ஹேபிடேட் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசைட்டிக்கா கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்லி பாராசைட் இன்வால்வ் ஆயிருதா டியூட்ரோமைட்டஸ்ல கேட்பாங்க. கிடையவே கிடையாது. இட் இஸ் சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசைட்டிக். அப்ப சாப்ரோஃபைட்டிக்கோ வேணும், பாராசைட்டிக்கோ வேணும். ஓகேங்களா? மெனி டீகம்போஸ் பண்ணது லிட்டர்ஸ் அண்ட் மினரல் சைக்கிளிங் பண்ணுது. ஸோ மைசிலியம் ஆல்ரெடி வி நோ தட், செப்டே அண்ட் பிரான்ச்டு வி நோ திஸ். ரீப்ரொடக்ஷன் மெத்தட் நோ ஒன்லி ஃபார் ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ நோன் ஒன்லி ஃபார் ஏசெக்சுவல். செக்ஷுவல் வந்து இன்வால்வ் ஆகாது. எதுல ஆகாது? டியூட்ரோமைசிட்டஸ்ல செக்ஷுவல் இன்வால்வ் ஆகாது. ஒன்லி ஏசெக்சுவல் ஆர் இன்வால்வ்ட். அதுவும் வந்து குவெனிடியா. ஸோ குவெனிடியா. ஸோ குவெனிடியா என்ன சொல்றாங்க? குவெனிடியா வந்து ஜாமினேட் ஆயிடுச்சுன்னா மைசிலியம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? குவெனிடியா ஜாமினேட் ஆச்சு அப்படின்னா மைசிலியம் ப்ரொடியூஸ் ஆகும். செக்ஷுவல் எங்க இருக்கு? அப்போ ஆஸ்கோமைசிட்டஸ்லயும் பெசிடியோமைசிட்டஸ்லயும் செக்ஷுவல் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன இன்வால்வ் ஆகுது? ஆல்டர்னேரியா, கலிக்டோட்ரைகம், ட்ரைகோடர்மா, இதெல்லாம் வந்து டியூட்ரோமைட்டஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? இதோட கிங்டம் ஃபங்கை வந்து டாபிக் வந்து ஓவர் ஆகுதுங்க. கிளியரா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கிங்டம் பிளான்டே இருக்கு, கிங்டம் அனிமலே இருக்கு, வைரஸ், விரியான், பிரியான்ஸ் இதை பத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன் வந்து ஓவர் ஆயிரும். ஓகேங்களா? இதே மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் RJR Academy Learn Hub. ஸோ நண்பா பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.